அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. ஒரு தேட்டரில் ஒரு ரோக்கு 20 சீட்டு இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி மொத்தம் 30 ரோ இருக்குது. ஒரு வரிசைக்கு இப்போ முதல் வரிசையில் ஒரு 20 சீட் இருக்குது. அடுத்து 2வது வரிசை, 3வது வரிசை, 4வது வரிசைன்னு சொல்லி போயிட்டே இருக்குது. மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது? 30 வரிசை இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது? 30 வரிசை இருக்குது. புரியுதுங்களா? ஒரு தேட்டரில். அடுத்தது அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. அப்போ முதல் வரிசையில் எத்தனை இருக்கை இருக்குது? 20 இருக்கை இருக்குது. அடுத்த வரிசை வரும்போது இருக்கக்கூடிய இருக்கையை விட எத்தனை அதிகமாகுது? 2 அதிகமாகுது 2வது வரிசையில். 3வது வரிசையில் 24, 4வது வரிசையில் 26, 2 2 அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. கடைசி வரிசை அப்படின்னா 30வது வரிசையில் மொத்தம் எத்தனை இருக்கை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் பொது வடிவத்துக்கான ஃபார்முலா என்ன? Tn = a + n - 1 d. இதில் ஏன்றது எது? முதல் உறுப்பு. முதல் உறுப்புனா எது? 20. ஏன்றது 20. அடுத்தது நமக்கு என்ன தேவை? டி தேவை. டி வித்தியாசம். 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சா வரும். அப்போ 22ல் 20 போயிடுச்சுன்னா 2. அதுதான் அவங்களே 2 2ஆக அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என் 30. சரிங்களா? அப்போ 30வது வரிசை. இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். T 30 = 20 கூட்டல் 30 - 1 இன்ட்டு D எவ்வளோ? 2. 20 30ல் 1 போயிடுச்சுன்னா 29 இன்ட்டு 2. 9 2 18, மீதி 1, 2 4, 4 1 5 கூட்டல் 20 மொத்தம் 78. அப்போ 30வது வரிசையில் மொத்தம் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? 78 இருக்கைகள் இருக்கும். எழுதிக்கோங்க. கடைசி வரிசையில் மொத்தம் 78 இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.